இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்வோம். அடுத்த வீட்டில் இருக்கிற மரத்தால மரக்கிளைகளால உங்கள் வீடுகளுக்கு உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கிறதா? அந்த பக்கத்து வீட்டு மரத்தினால் உங்களுக்கு உடைமைகள் சேதமாகும் என்ற பயம் இருக்கிறதா? அப்படியானால் சட்டம் என்ன சொல்கிறது? அந்த மரத்தை உங்களுக்கு வெட்ட முடியுமா, இல்லது அவர்கள் அந்த மரத்தை வெட்டி அகற்ற வேண்டுமா? வாங்க பார்க்கலாம் சட்டம் என்ன சொல்கிறது என்று. ஆம், அந்த பக்கத்து வீட்டு மரத்தினால நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், தொல்லைகள், அசௌகரியங்களை நாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரரிடம் கூறி அந்த மரக்கிளையை, அவருடைய அந்த மரத்திலிருந்து வந்திருக்கின்ற மரக்கிளையை அகற்ற வேண்டும் என்று நாம் கூற முடியும். அவ்வாறு அகற்ற முடியவில்லை என்றால், அது என் மரம், என் மரத்தினுடைய கிளை என் வீட்டு தோட்டத்தில் இருக்கின்றது, நான் அதை வெட்ட மாட்டேன், அதை அகற்ற மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இலங்கையின் சட்டத்தின் அடிப்படையில் அடுத்த வீட்டு காணிக்குள் இருக்க மரத்தின் கிளைகள் உங்கள் காணிக்கு வந்து தொந்தரவு ஏற்படுத்தினால், அந்த ஓவர்ஹேங்கிங் பிரான்ச்சஸ் உங்கள் காணிக்கு ஒரு தொந்தரவாக, அதாவது இடையூறாக இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் அது கருதப்படலாம். மேலும் அந்த பக்கத்து வீட்டு காணிகளிலிருந்து உங்கள் எல்லைக்குள் வந்திருக்கின்ற அந்த மரக்கிளையை, உங்களுக்கு தொந்தரவாக இருக்கின்ற, உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற அந்த மரக்கிளையை உங்களுக்கு அந்த காணி உரிமையாளரின் எல்லைக்குள் செல்லாமல் உங்கள் காணியிலிருந்து வெட்டி அகற்றுவதற்கு இலங்கை சட்டத்தின்படி நீதிமன்றங்கள் உத்தரவு அளித்திருக்கின்றன. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுடைய காணிக்குள் வந்திருக்கின்ற அந்த மரக்கிளையை மட்டும்தான் வெட்ட வேண்டும், அவருடைய காணிக்கு சென்று விடக்கூடாது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. நீங்கள் அந்த மரக்கிளையை வெட்டி அகற்றவில்லை என்றால் அந்த உரிமையாளரிடம் கூறி அந்த மரக்கிளையை வெட்டி அகற்ற வேண்டும். அல்ல என்றால் அந்த மரத்தினால் உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் என்று அஞ்சினால் அந்த உரிமையாளரிடம் அதை நீங்கள் சென்று அந்த மரியாதையான முறையில் அதை நீங்கள் அவரிடம் வெளிப்படுத்த வேண்டும். அவருக்கு அந்த மரக்கிளையை வெட்டி அகற்றுவதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அல்லது பணம் கொடுத்து அந்த மரத்தை வெட்டி அகற்ற வேண்டிய வாய்ப்புகள் அவருக்கு இல்லை என்றால் நீங்கள் அந்த மரத்தை வெட்டி அகற்ற முடியுமே தவிர, அவ்வாறு வெட்டினாலும் கூட அந்த நீங்கள் வெட்டி அந்த மரக்கிளைகள் வந்து சொந்தமாகுவது அந்த மர உரிமையாளருக்கு. கிளைகள் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் மரம் அவருடையது, நீங்கள் வெட்டிய கிளைகள் அந்த மர உரிமையாளருக்குத்தான் சொந்தமாகும். நீங்கள் பணம் செலவழித்து வெட்டியிருந்தால் அந்த உரிமையாளரின் அனுமதியோடு அந்த கிளைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாமே தவிர, சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வெட்டிய மர கிளைகள் அந்த மர உரிமையாளருக்கும் தோட்ட உரிமையாளருக்குத்தான் சொந்தமாகும். இந்த சந்தர்ப்பத்தில் மர உரிமையாளர் நான் வெட்ட மாட்டேன், நீங்களும் அந்த மரத்தை வெட்டக்கூடாது என்று உங்களோடு வாக்குவாதம் செய்தால் அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவருடன் சண்டை பிடிக்க போவது கூடாது. சட்டத்தின்படி அந்த மரத்தை உங்களுக்கு அகற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் மேற்கூறியவாறு பக்கத்து வீட்டு காணியில் இருக்கின்ற மரக்கிளைகள் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தினால் அந்த மரக்கிளையை வெட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆனாலும் வெட்டிய மரக்கிளை அந்த உரிமையாளருக்கு தான் சொந்தமாகும். தொடர்ந்தும் அவர் அதை மறுத்தால் என்றால் நீங்கள் அவருக்கு கடிதம் மூலம் என்ன செய்ய வேண்டும்? கோரிக்கை ஒன்று அவருக்கு எழுத்து மூலம் கோர வேண்டும். அதையும் அவர் மீறினால் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்வை நீங்கள் வீடியோ மூலமாக, புகைப்படம் மூலமாக அதை காட்சிப்படுத்தி கொண்டு நீங்கள் இலங்கையின் நீதிமன்றத்தின் மூலமாக இன்ஜெக்ஷன் கூற முடியும். நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அந்த மரத்தை அகற்றுவதற்கு இலங்கை நீதிமன்றம் உங்களுக்கு வாய்ப்பை அளிக்கின்றது. எது எப்படி இருந்த போதிலும் நமது வீட்டு மரம் பக்கத்து வீட்டுக்கு தொல்லை தருமாக இருந்தால் அதை சிறந்த முறையில் அகற்றி விடுவதுதான் மனிதாபிமானமும் கூட. எனவே யாருக்கு யாரால் கஷ்டம் என்பதை நாம் அறிந்து கொண்டு இவ்வாறான சூழ்நிலைகளை புரிந்துணர்வோடு நாம் செயல்படுத்தி கொண்டோமா இருந்தால் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வருகின்ற பக்கத்தில் சட்டம் என்ன சொல்கிறது என்று தீர்த்துக் கொள்ள வேண்டும். சட்டம் எப்பொழுதும் சாமானியனுக்கு சார்பாகவே இருக்கிறது. நாம் அதை பயன்படுத்துவதில் தான் பின்தங்கியிருக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.